திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையிலே வந்திருக்கவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு எல்லாருடைய நினைவு, யோசனை, எதிர்பார்ப்பு என்னவென்றால், நான் எப்படியாவது கடவுளை பார்க்க வேண்டும், நான் எப்படியாவது கடவுளை தரிசிக்க வேண்டும், கடவுளை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு எப்போது கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அதிகமானோர் என்ன பண்றாங்க, ஆசை கொள்ளுகிறார்கள். ஆனால் நாம் என்னதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அது நடைபெறுமா, அது நிறைவேறுமா என்று சொன்னால் இன்றைக்கு உலக பிரகாரமாக நாம் பார்க்கின்ற பொழுது முடியாத காரியம். ஏன் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் உலக பிரகாரமாக வாழுகிற பொழுது உலகம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. பாவம் உலகத்தை ஆட்கொண்டது. அப்ப இன்றைக்கு பாவமானது உலகத்துல இருக்கிறதுனால நாம இந்த உலக பிரகாரமாக வாழுகிற பொழுது நம்மால என்ன பண்ண முடியாது, கடவுளை தரிசிக்க முடியாது. ஒரு சகோதரன் தனது குடும்ப வாழ்வுக்காக வெளி தேசத்திற்கு வேலைக்காக போய் விடுகிறான். அங்க வெளி தேசத்துல சென்று ஏகதேசம் ஒரு 6-7 மாதம் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப செய்யும் பொழுது அவனுக்கு தனது பெற்றோர் மீது நினைவு வருகிறது. நாம நம்ம அப்பா அம்மா விட்டு நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், அநேக நாட்கள் ஆகிவிட்டது, அங்க எப்படி இருக்கிறாங்க, யாராவது உதவி செய்யறாங்களா, யாராவது பார்த்து கொள்கிறார்களா என்று சொல்லி தனது பெற்றோரின் மீது நினைவு திரும்புகிறது. நாம் எப்படியாவது நமது பெற்றோரை பார்க்க வேண்டும், நமது பெற்றோரை நம்ம பார்த்தாதான் நமக்கு சற்று நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லி அந்த சகோதரன் நினைக்கிறான். ஆனால் அவனால போக முடியாது. ஏனென்றால் அந்த வெளி தேசத்திலிருந்து தனது சொந்த ஊருக்கு வர வேண்டும் என்றால் பலவிதமான தடைகள் இருக்கிறது. முதலாவது அவனுக்கு விடுமுறை இருக்க வேண்டும், இரண்டாவது போக்குவரத்து சரியா இருக்க வேண்டும், மூன்றாவது அதற்குரிய பண செலவுகள், பொருட்செலவுகள் சரியாக இருக்க வேண்டும். அப்ப இவை எல்லாமே சரியாக இருந்தால்தான் அந்த பயணத்தை அவனால் மேற்கொள்ள முடியும், தனது பெற்றோரை பார்க்க முடியும். ஆனால் அந்த சகோதரனுக்கு ஒரு சில காரணங்களால அந்த பயணம் என்பது நிறைவேறல. போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. இரு தேசங்களுக்கு எதிராக நடந்த அந்த போர் நிமித்தமாக அந்த சேவைகள், பயணங்கள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்ப இன்றைக்கு நாமும் கூட அந்த நிலையில் தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம எப்படியாவது கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்ற பொழுது நம்மால் முடிவதில்லை. ஏனென்றால் நாம் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் கடவுளை தரிசிப்பார்கள், யார் கடவுளை பார்ப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 24ஆம் சங்கீதம் 4ஆவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆம் எனக்கு அன்பானவர்களே, கைகளில சுத்தமா இருக்க வேண்டும், இருதயம் மாசில்லாமல் இருக்க வேண்டும். மாயை, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இன்றைக்கு நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய கைகள் சுத்தமுள்ளதா இருக்கிறதா, நம்முடைய இருதயம் மாசற்றதா இருக்கிறதா, நம்முடைய ஆத்துமாவை வீணானதை பற்றி கொள்ளாமல் இருக்கிறதா, கபடாய் ஆணை சொல்லாமல் இருக்கிறோமா என்று சொல்லி சற்று நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். ஏனென்றால் இவற்றின்படி வாலிபர்கள் தான் கடவுளை தரிசிக்க முடியும். எனவே இந்த நாளில நாம் அதை நினைக்கின்ற பொழுது நம்மால் அது முடியாத காரியம். ஏனென்றால் மனிதன் எளிதில் பாவத்தில் வீழக்கூடியவன், மனிதன் எளிதில் பாவத்தை செய்யக்கூடியவன். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிதாவாகிய கடவுள் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்புகிறார். அவர் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்குகிறார், அவர் மூலமாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கடவுளை தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். இயேசுவை என்று வேறொரு இரட்சகர் இல்லை. அந்த இயேசுவே நம்மை பிதாவினிடம் கொண்டு போகிறவராக இருக்கிறார்.
அவரை அல்லாமல் நம்மால் பரலோகத்திற்கு ஏறவும் முடியாது, கடவுளை தரிசிக்கவும் முடியாது. ஏனென்றால் இயேசு ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடம் வர முடியாது. அப்போ அந்த இயேசு ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிற பொழுது, அந்த இயேசு ஆண்டவரை நாம நம்புகிற பொழுது, அந்த இயேசு ஆண்டவர் கிருபையாய் இலவசமாய் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அவரை பற்றி விசுவாசத்தில் அவருக்குள்ளாய் நம்ம வாழுகிற பொழுது, அவருடைய இரண்டாம் வருகையில நம்மை கடவுள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். நம்மால் கடவுளை தரிசிக்க முடியும். இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவருக்குள்ளாய் வாழவும் நம்மை நடத்துவார், கடவுளை காண செய்வார். ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான நாளுக்காக, தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் உம்மை காண வேண்டும் என்றால், நாங்கள் உம்மை தரிசிக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும், எப்படிப்பட்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் உமது வார்த்தையை கொண்டு தியானித்திருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் சுத்தமுள்ள கைகளாய், இருதயத்தில் மாசற்றவர்களாய், கபடாய் ஆணையிடாமல் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தமான நல்ல ஜீவித்தை ஜீவிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளானது எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இந்த நாளிலே எங்களுடைய வேலைகள், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளோ. எங்களுடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், காயங்கள் எல்லாவற்றையும் நீதாமே சுகமாக்கும்படியாக, சுகமான வாழ்வை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். பலவீனமாக இருக்கிற எல்லாருடைய பலவீனங்களை நீதாமே மாற்றிப்பட வேண்டுமா நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ நீதாமே எல்லாரையும் ஆஸ்வதிப்பீராக. எந்த நாள் முதற்கொண்டு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களை இறைவன் தாமே ஆஸ்வதிக்கும்படியாக இரட்டிப்பான நன்மை நாளை முடிச்சுட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும், நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தியருளும். இறைமகன் இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.